வள்ளி, உன் பாட்டுல பதிஞ்சிருக்கிற வேதனையும் விரக்தியும் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. இந்த சின்ன வயசுல ஏன் இவ்வளவு கசப்பு? சொல்லு வள்ளி, நீங்க யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? அப்படி மனசு பறி கொடுக்கிற மாதிரி யாரும் என் வாழ்க்கையில குறுக்கிடல. அதோட அந்த நினைப்புக்கும் இதுவரைக்கும் சந்தர்ப்பம் வரல. ஏன் நீ யாரையாவது காதலிச்சு ஏமாந்துட்டியா? காதலிச்சு ஏமாந்தியான்னு கேட்கறத விட ஏமாந்து காதலிச்சியான்னு கேளுங்க. தன் கனவு ஒரு நல்லவனா இருக்கணும்னுதான் இந்த பொண்ணு கனவு காணுவா. ஒரு கொலைகாரனா இருக்கணும்னு நினைக்க மாட்டேன். என்ன காதலிச்சவரு எங்க அப்பாவை கொலை பண்ணிட்டாரு. அப்படியா? அவரை என்னால மறக்கவும் முடியல, பெருக்கவும் முடியல. பைத்தியக்காரி, you have narrowly escaped. இது உன் கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்திருந்தா உன் நிலைமை என்ன இருக்கும்? நடந்தது ஒரு கெட்ட கனவை நினைச்சுக்கோ. கடவுளுக்கு மேல கருணை இருக்கிறதுனாலதான் ஒரு கொலைகார மனைவியா இந்த சமூகத்துல தலைகுனியாம தப்பிச்ச. கழுத்துக்கு வந்தது காதலோட போச்சு. Take it easy. வா வள்ளி, நீ இங்கேயே இருந்தா உன் நினைவே உனக்கு எதிரியா இருக்கும். என் கூட பட்டணத்துக்கு வாயே for a change. Okay? யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டுள்ள திரு கார்த்திக் கடந்த மே மாதம் 27ஆம் தேதி முன்விரோதம் காரணமாக கான்ட்ராக்டர் ராஜப்பனை கொலை செய்துள்ளார். கொலை செய்யப்பட்ட ராஜப்பனின் மகள் வள்ளியும் அவரது தம்பி நாகநாதனும் குற்றவாளி கார்த்திக் செய்த கொலையை கண்ணால் கண்டதாக சாட்சியம் கூறியுள்ளனர். எனவே பிராசிகுஷன் தரப்பில் சம்பவ சாட்சியங்களோடு கார்த்திக் செய்த கொலை நிரூபிக்கப்பட்டுள்ளது. யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு கடுமையான தண்டனை விதிக்கும்படி பிராசிகுஷன் தரப்பில் கேட்டுக் கொள்ளுகிறேன். ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்ட். கார்த்திக், உன்னுடைய ஜட்ஜ்மெண்ட் தேதியையும் கிரகங்களுடைய நிலைமையும் பாக்குறப்போ ரொம்ப மோசமா இருக்குதேப்பா. இல்லப்பா, கிரகங்கள் மோசமா இருக்குதுன்னு சொன்னேன். எப்ப பார்த்தாலும் திக்கு திக்குங்கிற மாதிரி ஜோசியம் சொல்றீங்களே ஐயா. அட, நல்லது ஏதாவது நடக்குமான்னு கொஞ்சம் ஆராயுங்கண்ணா. ஏயா குட்டைய போட்டு குழப்பறீங்க? எனக்கு தெரியாது, கம்முன்னு இருங்கய்யா. அடிச்சு கம்முன்னு இருங்க. நல்ல விஷயத்தை புடிச்சிருக்கிறேன். அப்பா கார்த்திகே, உன் ராசிக்கு செவ்வாய், சனி, ராகு 3 கெட்ட கிரகங்களும் வருது. கெட்ட கிரகத்திலையும் ஒரு நல்லது நடக்கும். 3 பேர் வர்றாங்க. உனக்கு பெருத்த யோகம், உனக்கு பெருத்த யோகம். இவங்க 3 பேரும் சர்வதேச கடத்தல் கோஷ்டியை சேர்ந்தவங்க. இவங்களை பி பிளாக் 18வது செல்ல தற்காலிகமா வைங்க. அங்க இருக்கிற 3 கைதிகளை வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. எஸ் சார். இவங்க இங்க இருக்கிறது வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. ஜாகிரதையா கண்காணிச்சுங்க. ஓகே சார். பெரிய பிஸ்தாங்கள்லாம் வராங்கடா டோய். யோ ராசிபலன், பசி, கஞ்சி எல்லாரும் வெளியே வாங்கயா. நம்மள ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க. இவர் பெரிய கெஸ்டட் ஆபீசர், இவருக்கு டிரான்ஸ்ஃபர். மூதேவி அடுத்த அறையில போட போறாங்க. இல்ல சார்? ஆமா. இவன் சொல்ல எனக்கு பெருசா இருக்குதா. எனக்கு தனியா போடுங்க, உருண்டு பரண்டுக்குவேன். யோ வாங்கயா வெளியே வாங்கயா. Go inside. அடி உரைக்கல உரைக்காது. உங்களை விட பெரிய ரவுடி கிட்ட அடி வாங்கி மறத்து போச்சு. எங்களை விட பெரிய ரவுடியா? யாரா அவன்? அவன் பேர் விதி. பந்தம், பாசம், காதல்னு சென்டிமெண்டா அடிப்பான். உடம்புல மார்க்கே இருக்காது, உள்ள மனசு மட்டும் ரணமாயி. நம்ம சாப்பிட கொஞ்சம் பாப்போமா? Well done. 6 அடி உயரத்துக்கு அமிதாப் பச்சன் மாதிரி இருந்துகிட்டு படுபோடு போடுறீங்களே. உங்க பேர் என்ன? கார்த்திக். என் பேர் சிவராஜ். லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்னு
பெரியவங்க சொன்ன பழமொழி எவ்வளவு கரெக்டா போச்சு. இதான் நம்ம 5 ஸ்டார் ஹோட்டல். 4 பேர் ஒன்னாவே இருப்போம். அடிக்க மாட்டேன். வாங்க. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ளார ஹாங்காங் சிவி ஹோட்டல் இருந்தாகணுமே. என்ன பண்றதுன்னு புரியலையே. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. வெளியுலக தொடர்பு கட் ஆயிடுச்சு. ஒரு ஐடியா. நம்ம 3 பேருக்குள்ள எவனாவது ஒருத்தன் வைத்து வழி இந்த மாதிரி நடிக்கணும். சென்ட்ரி துப்பாக்கியோட உள்ள வருவான், அடிச்சு போட்டு தப்பிச்சிடலாம். இல்ல நாளைக்கு 3 பேரையும் வெளியே கூட்டிட்டு போறப்போ ஒருத்தர் சண்டை போற மாதிரி நடிக்கணும். தடுக்கிறதுக்கு வருவாங்க, அடிச்சு போட்டு தப்பிச்சிடலாம். நான்சென்ஸ். போடுற பிளான ஒழுங்கா போடுங்கப்பா. அதை வச்சுதான் உங்க இன்டெலிஜென்சி எக்ஸ்பீரியன்ஸ் எடை போட முடியும். மடத்தனமா செஞ்சு என் பிளானை கெடுத்துறாதீங்க. என்னது, நீயும் தப்பிக்க திட்டம் போட்டிருக்கியா? நிஜமாத்தா, இன்னைக்கு நேற்றுக்கு போட்ட பிளான் இல்ல. இங்க நுழைஞ்ச நாள்ல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் இன்ச் பை இன்ச்சா கணக்கு போட்டு செஞ்ச டெக்னிக்கல் பிளான். தீர்ப்பு மட்டும் எனக்கு பாரகமா இருந்துச்சு. அடுத்த நிமிஷமே தப்பிச்சிருவேன். கார்த்திக், நாங்க ஒரு சர்வதேச கடத்தல் கும்பலை சேர்ந்தவங்க. போலீஸ் எங்க மூலமா எங்க கும்பலை பிடிக்க முயற்சி பண்றாங்க. கார்த்திக், உன் திட்டம்னு சொன்னாக்க எங்களுக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும். நிறைய கரையான்களை கொண்டு வந்து இந்த ஜன்னல் மேல போட்டு வச்சிருக்கேன். ஏற்கனவே இந்த ஜெயில் பழசு, கட்டி 80 வருஷமா. போரா குறைக்கு இந்த கரையானுகளை அரிச்சு ஜன்னல் உளுத்து போயிடும். நிறைய தீக்குச்சிகளை சேகரிச்சு அதுல இருக்கிற மருந்து எடுத்து வெடிகுண்டு செஞ்சு வச்சிருக்கேன். சமயம் பார்த்து அந்த வெடிகுண்ட ஜன்னல் மேல வச்சு கொளுத்துறோம். வெடிக்குது, ரூட் கிளியர். அதுக்கப்புறம் வெரி குட் கார்த்திக், அருமையான ஐடியா. ஆமா, இந்த பாம்பு அப்படி ஒரு 3 அடி நடந்துப்பாரு. கார்த்திக், பெரிய ஆளப்பா நீ. ஓகே, எல்லாரும் ஒன்னா தப்பிக்கிறோம், போறோம் வரோம், அதை பண்றோம் இதை பண்றோம், எல்லாம் ஓகே, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா ஒரு சமயம் சொல்றேன், யாராவது போலீஸ்ல மாட்டிக்கிட்டா, அப்புறம் இவன் தான் திரிச்சா, மருந்து நோன்னா, குண்டு வீசினா, அப்படி இப்படி ரகலை பண்ணீங்கன்னா கண்ணை குத்திடும். புது கிராக்கி வருது. என்னையா பாட்டு ஆட்டமா? ஜெயிலர்கிட்ட சொல்லி உங்களை முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். ஜாக்கிரதை. நாங்க தான் பாடணும், நீ ஆண்ண. ஏதோ எனக்கு தலைமையில இருந்தது ஆண்ண. இத பாருங்கய்யா, இந்த ஆளு புதுசு. இந்த ஆளுக்கு ஜெயிலுடைய கஸ்டம் சிஸ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் வரிசையா சொல்லுங்க. நான் வரேன். அண்ணன் எப்படி உள்ள வந்தீங்க? அண்ணே, நான் ஒரு 500 மில்லி ஏத்துக்கணும் என் பொண்டாட்டி நினைச்சு மச்சரிச்சு முந்தானிய பிடிச்சு இழுத்தேன். இத பார்த்து என் பொண்டாட்டி என்ன பிடிச்சு இழுத்தா. அதை பார்த்து தானாக்காரரு என்ன இங்க இழுத்துட்டு வந்தாரு. அப்போ உன் கேஸ் இழுவ கேஸ் எப்படி? அண்ணே, நான் எப்ப வெளியே போவேன்? இப்பதான் வந்து அதுக்குள்ள அவசரப்படுறேன். யோ, ஒரு பெரிய ஜோசி யார்கிட்ட கை நீட்டி கேளு. கைய பாருங்க. ஆடா பாவி, வர்ற சனிக்கிழமையில இருந்து சுக்கிரன் உனக்கு உச்சத்துல வர்றான். இனிமே நீ முந்தானிய பிடிச்சு இழுக்கவே மாட்ட. புடவையா உருவுவே. கான்ட்ராக்டர் ராஜப்பன் கொலை வழக்கில் போலீஸ் தரப்பு சாட்சியங்களை வைத்து பார்க்கையில் குற்றம் சாட்டப்பட்ட இன்ஜினியர் மிஸ்டர் கார்த்திக் கொலை செய்தது ஊர்ஜிதமாகிறது. ஆகவே ஐபிசி 302வது பிரிவின்படி இந்த கோர்ட் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறது. ஏதோ ஒரு பயங்கரமான கனவு சித்தப்பா. யாரோ என்ன ஒரு பாலம் கிடத்துல தள்ளுற மாதிரி இருந்தது. அதான். என்னம்மா நீ உன்னையும் குழப்பிக்கிட்டு என்னையும் சங்கடப்படுத்துற? நீ எதுக்காக கவலைப்படுறேன்னு எனக்கு தெரியுமா? மனசை மாத்திக்கணுமா? கலெக்டமா அங்க வான்னு எத்தனை தடவை லெட்டர் போடுறாங்க. அங்க போய் இருந்தேன்னா உன் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். தூக்கு தரலையா எனக்கு? நீங்க தூக்குல போடுறதுக்கு முன்னாடி நான் ஜெயில விட்டு பறந்துருவேன். கார்த்திக், உனக்கு இனிமே இந்த செல் கிடையாது. தூக்கு தண்டனை கைதிகளுக்குன்னு தனி இடம் இருக்கு. சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட். காமா கவலைப்பட்டு எந்த பிரயோஜனம் இல்ல. அவன் கொடுத்த பிளான் இருக்க.
அவனுக்கு வாக்குறுதி வேற கொடுத்திருக்குமே. அவன் நமக்கு எச்சரிக்கை வேற பண்ணிருக்கான். பெரிய வாக்குறுதி, எச்சரிக்கை. இந்த வாங்க, அவனை தூக்கல போட போறாங்க. அவன் ஆவியை வந்து நம்ம துரத்த போது நேரத்தை வேஸ்ட் பண்ணி எந்த பிரயோஜனம் இல்ல. ஓகே.